மனிதர்கள் பேசும் பேச்சுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு உண்டு. எதிரிகள் செய்யும் சூழ்ச்சிக்கெல்லாம் நிச்சயம் முடிவு உண்டு. போகும் பாதை முழுதும் எனக்கு பாதுகாப்பாய் வருவாரே. எண்ணி முடியா அதிசயங்கள் நித்தம் எனக்கு தருவாரே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலும் நமக்கு 4வது மாதத்தில் முதல் துதி ஆராதனை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். நம்ம கூட்டத்தின் ஆசீர்வாதற்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க, அவங்களோடு இணைந்து நம்ம ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, மன மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நிறைந்த புதிய மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதம், இதோ இந்த ஹெவன் டிவி அலுவலகத்தில் ஆண்டவரே பரலோக துதி ஆராதனை நடத்தும்படியான கிருபை செய்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரலோக துதி ஆராதனையில் பங்கு கொள்ளக்கூடிய தெய்வ பிள்ளைகள் விரைவாக வந்து சேர பங்கு கொள்ள கத்த உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரலோக துதி ஆராதனையில் தம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே அந்த எதிர்பார்ப்பை கத்த நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே தம்முடைய மகன் மூலம் வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதர் பேசும்போது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் அதை கவனித்து கேட்கும்போது அந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்ய கர்த்தர் உதவிச்சு முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதியில் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் நல்ல வாயை திறந்து ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே கம்பீரத்தோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்த பாடல்களை பாட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இதோ இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தீர், தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து இந்த கூட்டத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே டிவியில் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் இந்த தெய்வ பிரசன்னத்துக்குள்ளார கடந்து வர கர்த்தர் உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார்களோ அவற்றையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் இல்லையே என்று ஏக்கத்தோடு ஆண்டவரே பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் குழுவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னிசை மீட்டக்கூடிய தம்முடைய மகனை கருத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே அப்பா தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஏகோபித்து ஆண்டவரே ஒத்துழைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தி தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய தெய்வ பிரசனத்தினால் நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை முடிந்து போகும்போது ஒரு விடுதலையோடு, மனமகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆசீர்வாத நிறைவோடு நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்ததாக நம்ம துதி ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் நம்ம ஜெப சிந்தையோடு இருப்போம். கரங்களை தட்டி ஆவியோடும் உற்சாகத்தோடும் தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களும் நேரங்களும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஈவா இந்த நாட்களை இந்த நேரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போது துதி ஆராதனை நடத்துவதற்காக பாஸ்டர் ஜெபசெல்வன் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோடு இணைந்து ஹெவன்ஸ் ப்ரேயர் ஆர்மி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த துதி ஆராதனை நேரத்திலே வாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேவனுடைய இரக்கத்தோடும் தேவனிடத்திலிருந்து வரும் நன்மைகளை ஒத்தாசைகளை எதிர்பார்த்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவிச்ச உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி
நாம் ஆண்டவரை உயர்த்தி பாடலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார்.
அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதாம் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதாம் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையினால், தேவனை ஆராதிப்பதினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைப்பது விடுதலை. ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், எதினின்றும் விடுவிக்க வல்லவர் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் பைபிள் நமக்கு சொல்லித் தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு மேன்மை என்னவென்றால், ஆராதிக்கிறவர்களுக்கு விடுதலை நிச்சயம். எனவே இந்த நேரத்தில் விடுதலை நாயகன் வெற்றியை தருவார் என்று சொல்லி ஆண்டவரை சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய விடுதலைக்காக ஆமென் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் வியாதியிலோ போராட்டத்திலோ எந்த நிலையில் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிதான நிலையில் இருந்தானாலும் சரி, ஆராதனைக்கு உட்படுகிறவர்களுக்கு நிச்சயமான விடுதலை கர்த்தர் தாமே நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். சேர்த்துலமா, தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன்
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், செங்கடலை கடந்து யோர்தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அல்லேலூயா. விடுதலை நம்பியப்பா வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமே. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற விசுவாசம் நமக்கு முழுமையாய் தேவைப்படுகிறது. ஆமே. மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். நிச்சயமாகவே இந்த நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது தேவ பிரசன்னமானது உங்களை இன்னும் விடுதலையாக்க கர்த்தர் போதுமாகவே ஆமை இந்த பாடலை நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். ஆமை. கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த நாளிலும் கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ மகிமை வெளிப்படும் என்கிற சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, நிச்சயத்தோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாத
கூடாதது ஒன்றுமில்லையே. நம் இயேசுவின் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. ஆடையை தொட்டாரே. அல்லேலூயா. வாலிபன் பிழைத்தானே. செத்துலுமே. ஆமென் ஆமென். வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்று
இயேசுவே தீராத நோய்களையும் இயேசுவே தீர்ப்பான் கிறிஸ்து இயேசுவே மனுஷரால் கூடாதது ஆண்டவரை இப்படியே பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆமை ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது, ஆராதிக்க வேண்டியது இருக்கிறது, துதிக்க வேண்டியது இருக்கிறது. ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய நம்ம இருக்கிற இடங்கள் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஆண்டவர் மகிமைப்படும்படியாக. முடியாதவங்க நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க உங்க ஆமை ஸ்தோத்திர நிலையில. என் தேவனுக்காக, என் தேவன் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். ஆமை ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்திருக்கிறார், இந்த மாதத்தை தந்திருக்கிறார். ஆகவே நான் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவர் பலன் தருவார். ஆமை ஸ்தோத்திரம் அவர் எனக்கு ஆமை ஸ்தோத்திரம் கிருபை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா பர்வதங்களை மெழுகு போல உருக்குகிற அவருடைய பிரசன்னமாயிருக்கிறது. ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையது. நன்றி அப்பா. அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை தொழுது கொள்ளும் காலம் எங்கு வந்திருக்கிறது. எந்த இடத்தில் நின்று அவரை கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை பறக்க வைப்பதற்கு, தன்னை போல பறக்க வைப்பதற்கு அந்த கழுகு குஞ்சுகளின் மேல் அசைவாடின தாய் பறவை போல, பறந்து காக்கிற பட்சி போல உங்கள் மேல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் புறாவை போல இறங்கி உங்களை பலப்படுத்ததாமே வல்லவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா இடம் அசை குளித்த கரங்களை தட்டி இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தா. நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியோ வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியோ வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுவே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே. தந்திடுவே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓ இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை தரிசிக்கிற உள்ளங்களுக்காக நன்றி அப்பா. விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்மை தரிசிக்கிற உள்ளங்களுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாமாகும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்லமை வெளிப்படட்டும். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே, மகிமையான தேவனே, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற தம்முடைய பிள்ளைகள் மேல் மகிமையப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார்.
இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்து துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள எல்லா பகுதிகளையும் பொறுப்பெடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது மாதத்திலும் எங்கள் ஹெவன் டிவி குடும்பத்தை நேசித்து இந்த இடத்துல பரலோக ஆராதனைக்கு வருகை தந்த உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நம்ம ஜெப பகுதிக்குள்ளாக கடந்து போகிறோம். பூமியில் ஒருவர் இருவர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஜெப விண்ணப்பம். தேசத்தில் நடக்கும் இயற்கை பேரழிவுகள், மியான்மரில் நடந்த பூகம்பம், ஜனங்களுக்கு ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த தேசம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படணும். அது நீங்கள் எத்தனை பேர் டிவியில் பார்த்தீங்க அங்கே நடந்த அந்த பேரழிவுகளை? அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுக்குள்ளே அவங்க என்ன செய்துட்டாங்க? எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். நம்மளே ஆனால் ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் ஆயுள் நாளோடு நம்ம இந்த நாளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? இதுக்காக இந்திராக்கா இந்த இடத்துல அவங்க ஜெபிப்பாங்க. அவங்களோடு நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, தேசத்திலே எவ்வளவு அழிவுகள் ராஜா. இரவு தூங்குகிறார்கள், காலையில் விழிக்க முடியவில்லை, மண்ணுக்கடியில் போகிறார்கள் ராஜா. இந்த வயநாடு, மியான்மர் தேசம், இன்னும் பல இடங்களில் ராஜா நிலச்சரிவு, நிலநடுக்கம் அப்பா பிள்ளைகளை ஆண்டவரை வாரிக்கொண்டு போகிறது ராஜா. அவர்களுடைய செல்வங்கள் அழிக்கப்படுகிறது, வீடுகள் கட்டிடங்கள் இடிந்து நாசமாக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தந்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கேற்ற புத்திர சுகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. தேசத்தை பார்க்கும்போது கண்ணீரோடு கவலையோடு நாங்கள் நிற்கிறோம் ராஜா. எங்கள் சகோதர சகோதரிகள் அழிந்து போகிறார்களே, எங்கள் சகோதர சகோதரிகள் மடிந்து போகிறார்களே அப்பா. எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினை இனபென ஜந்துக்கள் ஆண்டவரை மடிந்து போகிறதை நினைக்கும் போது மிகவும் வேதனையோடு கவலையோடு அப்பாவின் பாதத்தில் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மியான்மர் தேசம் ஆண்டவரே, எப்படி இந்த அழிவு வந்தது என்று உமக்கு தான் தெரிகிறது ராஜா. இன்னும் மக்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள் ராஜா. அடுத்த நிமிஷம் எங்களுடையது அல்ல ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ராஜா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நீர் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. நாங்கள் பாதுகாப்பில்லாத இந்த உலகத்திலே காணப்படுகிறோம்.
ஆனால் நீர் எங்கள் பாதுகாவலர், எங்கள் பரம தந்தை. நாங்கள் அப்பா என்று சொல்லும்போது என் மகளே என்று கேட்டு ஆண்டவரை எத்தீங்குக்கும் எங்களை அணுகாதபடி நீர் காத்து வருகிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிற ராஜா. நீர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நீர் வெற்றி சிறந்த தேவன் ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, இனி இப்படிப்பட்ட ஒரு பேரழிவுகள், இப்படிப்பட்ட ஆண்டவரை நிலச்சரிவு, நிலநடுக்கம் எந்த தேசமும் சந்தித்து விடாதபடி எங்கள் தேசத்தை அப்பா நீர் ஆளுகை செய்து நீர் நடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, மக்கள் ஆண்டவரே வேதனையோடு கவலையோடு அங்கலாய்த்து மீள முடியாமல் இருக்கிறார்கள் ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு உற்ற துணையும் பாதுகாவலரும் அரணுமாக இருக்கிறேன் என்று எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் பேசுங்க ராஜா. ஒவ்வொரு தேசத்தையும் நீர் பாதுகாத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது வாழ்வை கொடுத்து புது துவக்கத்தை கொடுத்து நீர் நடத்த போகிற கிருபைக்காக கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறபடியினால் இனிமேல் இப்படிப்பட்ட அழிவுகள் இந்த தேசத்தில் வராதபடி என் தேவன் பாதுகாத்து வருகிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரெண்டாவதாக நம்ம இந்திய தேசத்துக்காகவும் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம வேதத்திலே சொல்லிப்பட்டிருக்கிறது, நம்ம தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். தேசம் அமைதலாய் ஜீவனம் பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் இந்த வேளையில் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நினைவில் கொண்டு வந்து அவர்களுக்காக பாமக வந்து ஜெபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்போது இந்திய தேசத்தை நம் கண்முன் நிறுத்தி இந்திய தேசத்திலே நடக்கிறதான காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்காகவும் இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கவும், இன்னுமாக நாம் இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிப்பதற்காகவும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எஸ்தரில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் இயேசுவுக்கு சொந்தமான தேசமாக மாற வேண்டும். இந்த இந்திய தேசத்தில் நடக்கிறதான அநியாயங்கள், அக்கிரமங்கள் மாறும்படியாகவும் நமக்கு நல்ல ஒரு பாதுகாவல் கிடைக்கும்படியாகவும் நாம் இப்போது கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலை பொழுதிற்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிப்பதற்காக இந்த இடத்திலப்பா ஒரு கூட்ட ஜனங்களாக கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இங்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டு இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களை அப்பா உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. முதலமைச்சர், பிரதம மந்திரி, இன்னும் ஆண்டவரை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இன்னும் அரசு அலுவலகத்திலே உயர் பதவியில் இருக்கிறதான ஆண்டவரை தலைவர்களை உடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, அந்த இந்திய தேசம் ஆண்டவரை இயேசுவுக்கு சொந்தமான தேசமாக மாற வேண்டும் அப்பா. அவர்கள் எடுக்கிறதான எல்லா முயற்சிகள், சட்ட திட்டங்கள் தகப்பனே அப்பா இந்திய தேச மக்களுக்கு சாதகமாய் அமையும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்திலே நடக்கிறதான வன் கொடுமைகள் கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த அந்தகாரங்கள் எல்லாம் அழியும்படியா இயேசுவின் நாமத்தினால இந்த மாமிச இச்சைகள் தகப்பனே மாறும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இன்னுமாக இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தகப்பனே அப்பா. வீடு இறங்கி தகப்பனே கொள்ளைகளப்பா ஆண்டவரே, ரோட்டிலே நடந்து செல்ல முடியவில்லைப்பா, பஸ்ஸில் ஏறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் கர்த்தாவே அப்பா. பெண்களும் கூட தகப்பனே இந்த
தொழிலை ஈடுபடுகிறார்கள் கர்த்தாவே. இயேசுவே, இவர்கள் சந்திக்கப்படும்படியாக அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு நல்ல சட்டத்திட்டங்களை விதித்து இந்த நிலைமை மாறும்படியாய் தகப்பனை நல்ல ஒரு தண்டனையை கொடுக்கும்படியாய் அவர்கள் மனம் திரும்பும்படியாய் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த இந்திய தேசம் இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அனைத்து மக்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொலைகள் கொள்ளைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அநியாயங்கள் அக்கிரமங்கள் கர்த்தாவே பெருகி கொண்டிருக்கிறது தகப்பனே. இவர்கள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் ஒரு பாதுகாவலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா தகப்பனை. பாதுகாக்கிற தேவன் நீர் தகப்பனே. உங்களுக்கு முன்பாக நான் கடந்து வருவேன், நீர் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொன்ன தேவன் ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறான். தேச தலைவர்களை சந்திங்க, ரட்சிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி 3 அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. நமக்கு ஒரு சின்ன கூட்டம்தான், ஆனால் இங்கே நிறைய தேவதூதர்கள் நிறைஞ்சு நிற்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்ததான ஜெப குறிப்பு, நம்ம ஹெவன் டிவிக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் ஹெவன் டிவி சேனல் கர்த்தர் நமக்கு ஹெவன் டிவியும் ஹெவன் டிவி சேனலையும் நேசிக்கிறார். அதனால தான் நம்ம கூட சேனல் தொடங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் கர்த்தர் பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நடத்தி வருகிறார். எவ்வளவு தடைகள் தெரியுமா, எவ்வளவு நெருக்கங்கள். ஆரம்ப காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே கேபிளெல்லாம் வெட்டி விட்ருவாங்க, கேபிளெல்லாம் வெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. பிறகு இங்கேருந்து ஓடுவாங்க அந்த இடங்களில், எங்களுக்கு கேபிள் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள்லாம் ஒரு சமயத்தில் நிறைய நடந்து, ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இப்போ நமக்கு அப்படிப்பட்ட தொந்தரவுகள் இல்லை. இருந்தாலும் ஹெவன் டிவி எல்லா இடமும் ஒளிபரப்பப்படணும், தடை இல்லாதபடி எல்லாருக்கும் தெரியணும். இன்னும் மாதந்தோறும் அதற்கு கெட்ட வேண்டிய பணங்கள் நமக்கு ஏராளமாக உண்டு. இந்த பணங்கள் எல்லாம், அந்த தேவைகள் எல்லாம் தேவன் நமக்கு மாதந்தோறும் சந்திக்கணும். சிஸ்டர் ஜுகாஜினி ஜெபிப்பாங்க, நீங்கள் அவர்களோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ப்ரைஸ் லார்ட். ஃபஸ்ட் நம்ம ஹெவன் டிவிக்காக, ஹெவன் டிவி நமக்கு இப்போ 2 செட்டப் பாக்ஸ் மூலமாக அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் 4 செட்டப் பாக்ஸில் இருந்தோம். இப்போ நம்ம மந்த்லி அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு செட்டப் பாக்ஸுக்கு நம்ம அமௌண்ட்டு கட்டணும். கட்டினா தான் அது டெலிகாஸ்ட் ஆகும். அவங்க ஒரு டேட் நமக்கு தந்திருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளாடி நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டணும். கட்டாமல் இருந்தால் அடுத்த செகண்டே என்ன செய்திருவாங்க, நம்ம அதை கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாங்கள் இப்போ அந்த அமௌண்ட்டு சரியாக கட்ட முடியாதுன்னா இப்போ 2 செட்டப் பாக்ஸில் நம்ம ஹெவன் டிவி போயிட்டுருக்கு. TCCL SCV. TCCLல 7 to 9, அப்புறம் SCVல 178. இந்த நம்பரில் நம்ம ஹெவன் டிவி டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வேர்ல்டு கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஹெவன் டிவியை பார்க்கணுன்னா IPTV மூலமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா அமேசான், ருக்கு, இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக்கு, ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் டிவிலெல்லாம் அது கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க ஹெவன் டிவியை நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு 15,000 சந்தாதாரர்கள் இருந்தாச்சுன்னா நம்ம இந்த மந்த்லி நம்ம கட்டக்கூடிய பேமெண்ட் நம்ம தடை இல்லாமல் அவங்களுக்கு கட்ட முடியும். ஸோ 700 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, வெறும் 700 ரூபாய் தான். நீங்கள் இது உங்களோட கேபிள் கனெக்ஷன் தரவங்களுக்கு நீங்கள் மந்த்லி கொடுப்பீங்க. ஸோ அது மாதிரி இல்லை, இது அது நீங்கள் மந்த்லி பே பண்ணணும். இது நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் நீங்கள் 700 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா நம்ம ஹெவன் டிவிக்குள்ளே அந்த பேமெண்ட் எந்த தடை இல்லாமல் கட்ட முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. இன்னும் இந்த ஹெவன் டிவி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இதில் மெசேஜ் கொடுக்கக்கூடியவங்களுக்காக ஜெபிங்கள். அவங்க தொடர்ந்து இன்னும் அவங்களுடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்பட. அப்புறம் நம்மளோட ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்மளுடைய மாவட்டத்தில், நம்மளுடைய தேசத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்களை சொல்கிறோம். நம்ம டெய்லி நம்ம ரோட்டோரங்களில் இருக்கிறவங்களுக்காக அந்த மதிய உணவு ஒரு வேளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்டுக்காக ஜெபிங்கள். அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம
இந்த ஃபீட் நேஷன் மூலமாக வந்து விதவைகளுக்கு உதவி செய்கிறது, அப்புறமா வந்து தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதோடைய காரியங்களுக்காக அதுக்காக தான் இந்த செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் செய்வதற்காக நம்ம ஹெவன்ஸ் கார்டன் நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து நாங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு வாடகை பில்டிங்கில் தான் இருந்து ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ எல்லா காரியத்தையும் நம்ம ஒரு இடத்துல வைத்து செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்காக ஜெபித்துக்கொள்ளும். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட 3 விண்ணப்பங்களுக்காகவும் நம்ம தலைகளை தாழ்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் தகப்பனே கொடுக்கப்பட்ட 3 விண்ணப்பத்தையும் எங்கள் அப்பாவுடைய பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆமாம் இயேசப்பா, முதலாவது எங்களுடைய ஹெவன் டிவியினுடைய ஒளிபரப்பிற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இது உம்முடைய சொந்த சேனல் ராஜா. அந்த சேனலை கத்தர் ஆசீர்வதிங்க. இது இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. குறிப்பாக இதனுடைய தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்பட கத்தர் கிருபை செய்யுங்க. மாதந்தோறும் நாங்கள் செட்டாப் பாக்ஸ் கட்ட வேண்டிய தொகைகளை கட்டுவதற்கு எங்கள் ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, எங்களுக்கு அந்த வழி வாசல்களை திறந்து கொடுங்க. குறிப்பாக அந்த 700 ரூபாய் கொடுக்கக்கூடிய சந்தாதாரர்களை கத்தர் எங்கள் இந்த ஹெவன் டிவிக்கு இணைத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இதனுடைய ஒளிபரப்புகள் தடையில்லாமல் நடக்கவும், இதில் தேவ செய்திகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, உமக்கென்று ஆண்டவரே அப்பா, உம்முடைய சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற ஊழியர்கள் ஹெவன் டிவியில் வந்து இணைய கத்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் தகப்பனே, ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக எங்களுடைய தேசத்திலே அப்பா, எங்களுடைய மாவட்டத்திலே செய்து கொண்டு வருகிற அப்பா ஏழைகளுக்கான பணிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இதனுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. அந்த அப்பா, அந்த உதவிகளை பெற்றுக்கொள்கிறவர்களும் ஆண்டவரை உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பானே. அப்பா, அந்த 3 விண்ணப்பங்களையும் எங்கள் ஏசப்பாடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. கத்தர் எல்லாவற்றிற்கும் ஆம் ஆமேன் என்று நீங்கள் பதிலை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததான ஒரு ஜெப குறிப்பு, ஹெவன்ஸ் கார்டன் ஒரு கட்டுமான பணி நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த பண்டக சாலை என்கிற ஒரு காரியம் உண்டு. அதை வந்து சிஸ்டர் ஜினி அவங்க வந்து நமக்கு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிற இந்த கட்டிடமும் வாடகை கட்டிடம் தான். ஊழியம் தொடங்கின நாள்லேருந்தே இங்கே தான் செயல்பட்டுட்டு வருது. இதுவும் வாடகை கட்டிடம் தான். மற்றபடியும் ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி சுங்கான்கடையில் ஒரு அலுவலகம், அதுவும் வாடகை கட்டிடம் தான். இதில் எல்லாம் இன்னொரு ஸ்ட்ரகிள் என்னென்னா, எல்லாமே டேரிஃப் 5 கரண்ட் பில் எல்லாமே எல்லா கட்டிடத்துக்குமே. அதில் நம்ம இந்த கொரோனா டைமில் வந்து ஏழைங்களுக்கு மதிய உணவு அப்படிங்கிறதுக்காக சுங்கான்கடையில் ஒரு ஹவுஸ் எடுத்திருந்தோம், வீடு. அப்போ அவங்க தனியாக ஒரு டின் ஷீட்டில் தான் நம்ம வந்து அந்த சமைக்கிறதுக்காக ஆயத்தங்கள், நிறைய பாத்திரங்கள், கேஸ் அடுப்பு எல்லாமே வாங்கி எல்லாமே அந்த ரோட்டோரங்கள் அந்த டைமில் வெளியே யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஃபுட்டு. அப்போ கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கி பிரதர் அந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க, ஏழைங்களுக்கு ரோட்டோரங்களில் இருக்கிற ஏழைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக. அப்போ அந்த வீட்லேயும் அவங்க பெர்மிஷன் தந்துட்டாங்க, பாவத்துக்கு உதவி செய்யுது தானே நீங்கள் சமைங்க அப்படின்னு. நாங்களும் அங்கே சமைச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கரண்ட்டு இபி எழுத வர்றவங்க வந்து ஃபுல் பில்டிங்க்கும், அது ஒரு 2 மாடி 4 போர்ஷன் எல்லாத்துக்குமே டேரிஃபை போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க அதை நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்து கொஞ்ச நாள் போனதுமே அவங்க மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்காக அவங்கள்ட்ட அட்வான்ஸ் பணம் கொடுத்துருந்தோம். அவங்க அந்த அட்வான்ஸை திரும்ப தரணுன்னா நீங்கள் இந்த டேரிஃபை கரண்ட்டை எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தா தான் திரும்ப தருவோம் அப்படின்னு ஒரு இது வச்சாங்க. ஆனால் அதுக்கான கஷ்டங்கள் ஏறாலும். அதை பரசேரி ஏபி ஆஃபீஸ் அடிக்கடி போனோம். அங்கே போய் அவங்க நம்ம போகிற நேரம் ஏபியில் அங்கே அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க, அதுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும், அதுக்கான அலைச்சல் ஸ்ட்ரகிள் எல்லாமே அனுபவிச்சுருக்குறோம். அதன் மத்தியில் தான் ஏசப்பா கடந்த ஆண்டு ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிகள் தொடங்குவதற்காக நமக்குன்னு ஒரு சொந்த ஒரு இல்லத்தை கட்டுறது மாதிரி ஒரு அந்த அலுவலக தேவைகளுக்காகவும் நேபாள் மிஷினரிகள் வந்து தங்கி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் எல்லாமே வாடகை கட்டுற பில்டிங் தான் இருக்கிறது. இப்போ அந்த தேவைகளுக்காகவும் மெயினாக ஏழைங்களுக்கு மதிய உணவு, அது மட்டும் இல்லை இந்த பெரியோர்கள் முதியோர்களை வீட்டில் ப்ராப்ளம், இப்போ மருமகளுக்கு கூட ஒத்து போகாது, மாமனார் கூட ஒத்து போகாது. அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டோரங்களில் கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க பெற்றோர்களை.
அதை நேரடியாகவே மேத்யூ பிரதர் அதை பார்த்துருக்குறாங்க. அதனால் அவங்க ரொம்ப மனசு இதாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு வாஞ்சை, அந்த பெற்றோர்கள் முதியோர்களை கேர் பண்ணணும். நம்மளுக்கு இப்படி ஒரு இது திட்டம் அது அவங்க ஆவியானவர் கொடுத்தது தான் அந்த செயல் திட்டங்கள். அதற்காகவும் முயற்சி எடுக்கிறோம். இப்போ அங்கே கட்டி கொண்டிருக்கிற எல்லாமே அந்த ஏழைங்களை பராமரிக்கிறதுக்காகவும் பகல் நேரங்களில் டே கேர் மாதிரி. இப்போ பிள்ளைங்க ஆஃபீஸ் போகும்போது அவங்கள சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம், அதற்காக. அப்போ அவங்க காலையில் கொண்டு விட்டுட்டு ஈவினிங் போகும்போது கூட்டிகிட்டு போகலாம். அதுக்குன்னு நம்ம எந்த கட்டணம் எதுவும் இல்லை. அவங்களால ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அப்படியே ஒரு டே கேர் மாதிரியும் அந்த பெற்றோர்களை கவனிக்கிற மாதிரியும், அப்புறம் மதிய உணவு ஏழைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், பசித்தோர் உணவு 10 ரூபாய். இப்போ நிறைய டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், இன்னுமாக நிறைய வாலிபர்கள் இந்த சொமோட்டோ அந்த மாதிரிப்பட்ட இதில் எல்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சரியான சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே பசித்தோர் உணவுங்கிற 10 ரூபாய் கொடுத்து யார் வேணாலும் அதை வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காகவும் எல்லா இதுக்காகவும் தான் அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு தனிநபரால் செய்யக்கூடியது இல்லை. அநேக பங்காளர்கள் இதுக்காக உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் இன்னும் புதிய பங்காளர்கள் தேவைப்படுகிறது. அதாவது இதுக்காக ஒரு எமர்ஜென்சி தேவையாக இப்போ ஆவியானவருடைய நடத்துதலின்படி இப்போ அதோட அர்ஜென்ட் தேவையாக எங்களுக்கு ஒரு 400 புதிய பங்காளர்கள் தேவை. அதாவது பண்டக சாலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இந்த கார்டு ஒன்று இப்போ அடிச்சிருக்கிறோம். இது புதிய பங்காளர்கள் இந்த நல்ல திட்டத்துக்காக முன் வந்து செயல்படணும்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிவியில் காணக்கூடிய நம்பரில் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 ரூபாய். அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் வச்சாவது நீங்கள் ஒரு 21 மாதம் தந்தீங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா வேறு எந்த ஒரு இன்கம் சோர்ஸும் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் லக்கி ட்ரா அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் மூலமாக ஓரளவு பிடிச்சி மட்டும் கொண்டு வந்திருக்கிறோம். இனிதான் நிறைய ஒர்க்கு, நிறைய தேவைகள் இருக்கிறது. அப்போ அந்த தேவைகளுக்கு வேறு வழி இல்லை. மேத்யூ பிரதர் ஜெபத்தில் இருந்து தான் இப்படி ஒரு திட்டத்தை அவங்க பண்டக சாலை அப்படிங்கிற ஒரு இதில் இந்த கார்டை ஒன்று அடித்து தந்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் 21 மாதம் உதவி செய்யக்கூடிய பங்காளர்கள் தேவை. நீங்கள் நிச்சய தொகையை இப்போ எனக்கு ஒரு ஃபில்லருக்கு 21,000 ரூபாய், இல்லை நான் என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 ரூபாய் தரேன், ஆனால் ஒரே அடியாக என்னால் தர முடியாது, அது ஒரு 5,000 ரூபாய் வச்சு நான் ஒரு 20 மாதமாக தரேன் எப்படின்னாலும், இல்லை நீங்கள் முன் வந்து நம்ம பெற்றோர்கள் பெரியோர்களோட ஞாபகதார்த்தமாக அவங்களோட நேமில் ஒரு ரூமாக நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், அந்த ஒரு ரூமுக்கு தேவை வந்து 6 லட்சம் ரூபாய். இது ஒரு நல்ல திட்டத்துக்காக அந்த 6 லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்து அதை பண்ணுறோம் அப்படின்னு உள்ளவங்களும் நீங்கள் இருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ரூம் ஸ்பான்சராக பண்ணலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்த பரலோக துதி ஆராதனை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துலையே வச்சுட்டு இருந்திருக்கோம். நிறைய நெருக்கடிகள், நிறைய பாடுகள் ஒவ்வொரு மாதமும் சந்தித்துட்டு வந்தோம். அதான் இந்த மாதம் கஷ்டத்தை பார்க்காமலே இங்கே இந்த ஷீட்டு நேற்றுக்கு தான் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்குது. நம்ம ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அங்கே தான் பர்மனெண்ட்டாக பண்ணணும்னு கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறோம். ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளாக எல்லா வேலைகளையும் முடித்து பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று நாங்கள் தினமும் 9 மணிக்கு சூமீட்டில் அதுக்காக தனி ஜெபம் வேறு நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் நடத்துவார் நம்பிக்கை இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு தான் அந்த காரியங்கள் கட்டி முடிக்க கிருபை செய்வாராக. இன்னுமாக அந்த தேவைகளுக்காக அனுதினமும் ஜெபிங்க. அந்த ஹால் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவை அந்த வேலை காரியங்களுக்காக. கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் அதை தொடர்ந்து அந்த நல்ல திட்டத்தில் செயல்படும்படியாக அனுதினமும் ஜெபிங்க. ஆவியானவருடைய நடத்துதல்படி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காரியங்களுக்காக மெயினாக ஜெபிங்க. எசப்பா உங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு சித்தம்தான் நாங்களும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த திட்டத்துக்காக இல்லை மாதம் 1000 ரூபாய் வச்சு தர்றோம், இந்த 21 மாதமும் நாங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் வாஞ்சிக்கிறவங்களும் இதை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை தேடி வரோம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து கால் பண்ணாலும் நாங்கள் அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் இந்த காரியங்களுக்காக கண்களை மூடி ஜெபிப்போமாக.
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆமென் ஆண்டவரே. இந்த பண்டக சாலைங்கிற அப்பா இந்த திட்டத்தை பற்றி அப்பா இவர்களிடத்தில் ஷேர் பண்ணுவதற்கு ஆவியானவர் கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹெவன்ஸ் கார்டனுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் அந்த ஆமென் ஆண்டவரே அந்த கட்டுமான பணிகளை கர்த்தர் நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களால் ஒன்றுமில்லையப்பா, எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் தகப்பனே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீங்கள் ராஜா. ஆமென் ஆண்டவரே. பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிற தேவன் நீங்கள் தகப்பனே. கர்த்தாவே, இந்த காரியங்களை உடைய கரங்களில் தருகிறோம் தகப்பனே. ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, நிறைவான நன்மைகளை கட்டளையிடுங்க ராஜா தகப்பனே. லக்கிட்ரா மூலமாக இன்னும் நாங்கள் ஆமென் ஆண்டவரே அநேகம் வழிகளில் கொடுத்தவர்கள் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. இன்னும் ராஜா இந்த திட்டத்துக்கு அப்பா உமக்கு சித்தமான தேவ பிள்ளைகள் இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தருகிறோம் தகப்பனே. ஏற்ற வேளையில் அதை கட்டி முடிப்பதற்கும் கர்த்தர் நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர் ராஜா. வெள்ளியும் பொண்ணும் உம்மிடத்தில் உண்டு தகப்பனே. ஏசப்பா எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டு, நிறைவான நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த திட்டத்துக்கு என்று ஆமென் ஆண்டவரே மனமுகுந்து முன்வந்து செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ராஜா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தர். பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்த்துக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்பரமேஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லா ஜெப குறிப்பையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு சுருக்க ஜெபம் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் நம்ம ஹெவன்ஸ் கார்டனுக்காக அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு சின்ன தொகையினால் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குங்க. ஆண்டவர் கொடுத்தா தான் நம்ம கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்ம வந்து சாலமோன் ஆலயம் கட்டும்போது தாவீது மகனுக்காக எல்லாம் சேகரித்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, சபையாரை கூட கூடி வர செய்து ஜனங்களிடத்துலையும் அறிவித்தார். என்ன சொன்னான்னா, உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுங்க, நான் எல்லாமே சேகரித்து வைத்திருக்கிறேன், ஆனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னபோது நிறைய பேர் என்ன செய்தாங்க, எழும்புனாங்கன்னு சொல்லி 1 நாளாகமம் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் படிங்க. நம்ம வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அவராலே உண்டானது. ஆண்டவர் தரலன்னா நம்ம கொடுக்க முடியாது. அப்படி தானே? நிறைவான வழி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அடைக்கப்பட்ட வாசல்களை உங்களுக்கு திறப்பார். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பணங்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடைப்பட்டு கிடக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரணும். ஒரு நிமிடம் நம்ம கண்மூடி ஜெபிப்போமா? நீங்கள் உங்களால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினந்தோறும் இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்க. நீங்கள் ஜெபித்தா மட்டும் போதும். ஜெபத்தால் நம்ம ஜெயம் எடுக்கலாம். எல்லாரும் தலையில தாழ்த்தி, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக, தரிசன தேசத்துக்காக, எங்கள் இந்திய தேசத்துக்காக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒரு அந்தி பலியாகவும் தூபமாகவும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜெப குறிப்பும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் உமக்கு நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இளை பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே வந்து கிடைக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனமுகந்து ஆண்டவரே ஊழியங்களுக்கு செய்ய அப்பா நீங்கள் உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருங்க. இப்போது நமக்கு பாஸ்டர் குணசேகரன் அவங்க நம்ம மத்தியில் வந்து தேவ ஊழியர் சங்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு விசேஷமான ஒரு மாவட்டமாய் காணப்படுகிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இங்கே தொடங்கி மற்ற மாவட்டங்களுக்கு பரவுகிறது. இந்தியா முழுவதும் அப்படியே பரவுகிறது. பற்றி படர்ந்து வெடிக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஃபெடரேஷனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது இந்த மாவட்டத்தில் தொடங்கி தான் தமிழ்நாடு முழுவதும் செனாடாக மாறினது.
இப்படி ஒவ்வொரு காரியமும் எந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே போல் சகோதரர் மேத்யூ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தேவ ஊழியர்கள் சங்கமம். இந்த சங்கமம் 120 பேர்களை கொண்டது. அதற்கு மேலே கோர் கமிட்டி உறுப்பினர்களாக 12 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு மேலே 7 பேர் பேட்டனாக இருப்பார்கள். இதில் தலைவர் அப்படி இப்படின்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காரியம். ஜனவரி 26 பிரிய மண்டபத்தில் ஒரு அறிமுக கூட்டம் நடந்தது. பிப்ரவரி 25 ஆணிபான் வடக்கு தெரு மார்த்தாண்டம், அதில் 2வது அறிமுக கூட்டம் நடந்தது. அதில் இந்த காரியங்களெல்லாம் கேட்டு விளக்கத்தை அறிந்து கொண்டவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இணைந்தவர்களை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய காரியமாக மார்ச் 31 பொன்னரசி திருமண மண்டபத்தில் அழகாக நேர்த்தியாக முதல் யூனிட்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 24 சென்னையில் 2வது யூனிட்டு தொடங்குவதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. கடலூரில் இதனுடைய காரியங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர், அங்கே அருகில் இருக்கின்ற நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை, இந்த 4 மாவட்டங்களை இணைத்து, அதே போல் கோயம்புத்தூர், அங்கே நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த இதை இணைத்து, அடுத்த சேலம் மாவட்டம், தருமபுரி, இதெல்லாம் இணைத்து 4 மாவட்டங்களை இணைத்து ஒரு யூனிட்டாக தொடங்கப்படுது. இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இதெல்லாம் சேர்ந்து. ஆகவே இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கின பிறகு தான் பல இடங்களில் அது பரவ முடியும், படர முடியும். ஆகவே சகோதரர் கொடுத்த அந்த தரிசனத்தின் பிரகாரம் ஊழியர்களுடைய தனி நலன். இன்னைக்கு கூட பார்த்தீங்க 2 பாஸ்டர் வந்திருக்காங்க. அவரால் இருக்க முடியல, கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியல. ஏன்னா ஃபோன் வந்துருச்சு, ஒரு மரணம். அவங்க ஆட்டோவில் வரும்போதே ஃபோன் வந்துருச்சு. செய்யக்கூடிய சர்ச்சையுடைய சம்பந்தமான சாவியெல்லாம் வெட்டதாக இருக்குது, உடனே வரணும்னு. அப்போ ஊழியர்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லிக்கிறது நாம் ஓய்வு எடுக்க வேண்டும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு படகுல பிரயாணம் பண்ணும்போது கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், தலையினை வைத்து பின்னணியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறார். உடனே ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோம். இதே தான். ஆகவே ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் நம்ம கவனிக்கணும். அவர்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக இந்த தேவ ஊழியர் சங்கமம் தொடங்கப்பட்டிருக்கு. சீக்கிரமாக நமக்கு இந்த கட்டட வேலை முடிஞ்சிச்சுனாக்க எல்லா காரியமும் நமக்கு எல்லாம் நன்மையாக முடியும். பாருங்கள், இப்போ நீங்கள் அனலில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்களாம் அங்கே வந்துடலாம், ஏசியில் உட்காரலாம். எல்லா வேலையும் முடிக்கணுன்னாக்க அந்த கட்டட வேலை முடியணும். ஆகவே அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உதவி செய்யுங்க. மாதம் 2100 ரூபா வைத்து நானும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஊழியத்தை நான் பார்க்குறேன், அதனால் நானும் அதில் பங்கு கொண்டிருக்கேன். 21 மாதம் அதை ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? ஏன்னா உற்சாகமாக இருக்கிற இடத்துலாம் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் உற்சாகத்தோடு இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரம்தான். ரெவரண்ட் ரத்னராஜ் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் அவர்களோடு இணைந்து ஜெபிங்க. உலகத்தையும் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு நடத்தி வருகின்ற எங்கள் நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான கொள்கைக்காக ஆண்டவரே நாங்கள் தமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஹெவன் டிவி சார்பாக ஆண்டவரே, இந்த நாளில் நடத்தப்படுகிற இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கிறேன். அந்த ஸ்தாபனத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பணியை தொடங்கி அதை நல்ல முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு
செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் தாமே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் காண்கிறீர். அவருடைய எண்ணங்களுக்கு மேலான ஆசீர்வாதமான அனுபவங்களை ஆண்டவர் தாமே பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கட்டுமான பணிக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிவீர். யார் யார் மூலமாக கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறீரோ ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி சீக்கிரமாக அதை கட்டி முடிப்பதற்கு ஏற்ற அனுபவத்தை ஆண்டவர் தாமே கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே ஆண்டவருடைய பணியை தம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றி வருகிறார்கள். ஆண்டவரே, அதற்கு ஏற்ற முறைமையிலே ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை நடத்த ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றீர். வந்திருக்கின்ற வர இருக்கின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்திற்காக கொடுக்க மனம் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் நல்ல முறைமையாக கொடுத்து இந்த ஸ்தாபனம் சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக விரிவடைய ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கின்ற ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தம்முடைய திருக்கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய உடலில் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்ற வேண்டுமே. சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் தாமே கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே இந்த உலகத்திலே வாழ கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் தாமே தலைவராக இருந்து நடத்த வேண்டுமே. இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ முயற்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாமே பரத்தும் நீவாக கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம செய்திக்குள்ளாக போகிறோம். நம்ம ஹெவன் டிவியின் ஃபவுண்டரும் நம்ம நேசிக்கிற அருமையான நம்மோட இருக்காங்க. அவங்க இப்போது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அவங்கள உற்சாகமாக வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். குறிப்பாக தேவ ஊழியர்கள் சங்கமத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மார்ச் 31 இங்கே அழகிய மண்டபத்தில் அது இதான உடனே பார்த்திங்கன்னா அது அப்படியே தமிழ்நாடு முழுசும் வேக வேகமாக வர ஆரம்பிச்சிட்டு ஒருத்தரும் கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், இது நடக்குமா நடக்காதா துவங்குவாங்களா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் இது நடந்திருக்குது. இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கிற அல்லன்னு சொன்னால் அதிகமாய் பார்க்குற சிலர் நம்ம வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஊழியக்காரன் தானே அப்படின்னு. அப்படி இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பராக்கிரமசாலிகள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த உலகத்தில் வேலை செய்யக்கூடிய, இந்த உலகத்திற்காக வேலை செய்யக்கூடிய, இங்கே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செய்கிறவர்களுக்கு 31ஆம் தேதி ஆனால் அந்த முதல் வாரத்தில் ஒரு அழகான ஒரு செக்கு கிடைக்கும், ஒரு அழகான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்தால் இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்ததுக்கான கூலியை மாதம் முடிந்தவொன்னே உங்களுக்கு இவ்வளவு என்று சொல்லி நிர்ணயித்து கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இங்கே கண்ணை மூடுறது வரைக்கும் அவருடைய ஊழியம், இங்கே கண்ணை மூடுனா அங்கே ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய சகோதரிகள், எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அன்றைக்கே நான் ஷேர் பண்ணேன், இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் ஏகதேசம் இப்போ 41 42 சகோதரிகள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த சகோதரிகள் கர்த்தருக்காக எழும்பியிருக்கிறார்கள். இந்த சகோதரிகள், இந்த மகளிராக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான அடையாளம் இல்லை, இவர்களுக்கான அங்கீகாரம் இல்லை, இவர்களுக்கான பிளாட்ஃபார்ம் தளம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் நல்ல ஒரு தளத்தை உங்களுக்கு
தர இருக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது தயவு செய்து எங்கேயும் எந்த இடத்துலையுமே சபை பிரிவு பார்க்காதீங்க, ஜாதி பிரிவு பார்க்காதீங்க. எந்த இடத்துல போனாலும் ஒரு ஆத்துமாவாக பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆத்மாவை பாருங்க. இது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா கர்த்தருக்கு தேவை. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். கர்த்தருக்கா இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் இந்த நாளில் ஒரு உறுதி சொல்ல விரும்புகிறீங்க? ஜூலை மாதம் 31 வியாழக்கிழமை சுங்கான் கடையில் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி, அந்த ஜெபத்துக்கு நான் வருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கையெத்திக்கு யாருக்கெல்லாம் விசுவாசம் உள்ளவங்க சொல்லுங்களேன். எனக்கு என்ன தெரியுமா ஆசை? அங்கே பெரிய கூட்டத்தை கூட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்னுடைய மனைவி இதை குறித்து பேசணும். 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்னென்னா, மக்கள் பார்க்கறதுக்காக ஒரு பிரதிஷ்டை கிடையாது. கர்த்தர் பார்க்கணும், ஆண்டவர் பார்க்கணும், ஆண்டவர் அங்கே பார்க்கணும். அவருடைய ஐயோ என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி கடந்த ஒரு இடத்த இப்படி ஒரு தோட்டமாக கர்த்தரே உலா வரணும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 3 வருஷங்களுக்கு முன்பு அந்த இடத்தை சுத்திகரித்து ஜெபிப்பதற்காக சென்னையிலிருந்து சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள், தேவனின் அன்பு ஊழியங்களின் ஸ்தாபகர் அவர்கள் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க வேற ஒரு மீட்டிங் வந்த இடத்துல நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அப்போ அதை சுத்திகரித்து அவங்க ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அவர் ஒரு காணிக்கை எனக்கு இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்கு ஒரு காணிக்கையை கொடுத்தார். அதை கொடுக்கும்போது நான் சொன்னேன், இதில் ஒரு வசனம் எழுதி கொடுங்க. கர்த்தர் இந்த தோட்டத்தில் உலா வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தோட்டத்தில் கர்த்தர் உலா வருவார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அந்த தோட்டத்திற்குள்ளே வரணும்னு சொன்னால் அதற்குரிய பரிசுத்தம், அதற்குரிய மகிமையான காரியங்களை நாம் என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். அதற்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை குறித்து அல்லது அந்த தரிசனத்தை குறித்து இந்த தேவைகளை குறித்து பேச அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, எப்போ பார்த்தாலும் இப்படி தானே. நான் என்ன திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் குறை சொன்னாலும் அது சும்மா இருந்த ஒரு சாதாரண ஒரு லேண்டு, அது இப்போ கொஞ்சமாக அது வளர்ந்து கர்த்தர் அதில் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறார் அது அப்படியே நடக்கும். உண்மையாக சொல்கிறேன், அந்த நாளில் நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய. அதனால தான் ஆகஸ்ட் 15 வரையும் ஒரு ப்ராஜெக்ட் அங்கே கிடையாது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், வியாழக்கிழமையிலிருந்து அந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யணும்? அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்னுடைய ஒரு பெரிய வாஞ்சை என்னென்னா, அந்த ஜூலை 31, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2 பரலோக துதி ஆராதனை, இந்த 3 நாட்களும் நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்குதுன்னு நடக்கா இல்லையோ? உங்கள் வீடு பிரதிஷ்டைக்கு கார்டு கொடுக்குறீங்க. நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட இன்விடேஷன் வாங்கிட்டோம். நாங்கள் உங்கள் வீட்டு பிரதிஷ்டைக்கு வர்றதுக்கு நாளைக்கு தான் வரணும். நீங்கள் முந்தின நாள் உங்களால் முடிஞ்ச வேலையை தான் என்ன செஞ்சுருப்பீங்க? முடிச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஃப்ளம்பிங் முடிஞ்சிருக்காது. திடீர்னு பார்த்தாச்சுன்னா சில வீட்டுக்கு நான் போவேன், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டை பூட்டி வச்சுருப்பாங்க. இல்லை அது இன்னும் வேலை முடியலை. இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபேன் ஒன்றும் ஓடாது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? வேலைகள் முடிந்தாலும் முடியாவிட ஒரு வேலை முடியலைன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொருளாதாரம் குறைபட்டிருக்குன்னு அர்த்தம். அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை ஒரு பெரிய காரணமாக வச்சு தள்ளி போடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன அதே நாளில் அந்த பிரதிஷ்டையை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாரும் தான் எங்கள் சொந்தங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பராமரிப்பு மையத்தை குறித்து மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. நம்முடைய எல்டர்லி டே கேர் சென்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ப்ராஜெக்டோட 10 ரூபா மீல்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிடலை. டே கேர் சென்டர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்களுக்காக ஒரு தோட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த தோட்டத்தில் என்ன செய்யலாம்? வரலாம். அது வரணும்னு சொன்னால் சும்மா ஓடி வந்து கதவை தொட்டணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, திறந்து விட மாட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு கார்டு சிஸ்டம் உண்டு. எப்படி இந்த தேவ ஊழியர்களுக்கு நாம் இதை கொடுத்து அவர்கள் வந்து எப்படி இந்த காரியத்தில் நிற்கிறார்களோ அவர்களுடைய எல்லா கேருக்குள்ளேயும் நாங்கள் போவோம். நான் தான் முதல்ல சொன்னேன், தேவ ஊழியர்கள் சங்கமத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதே நேரம் இந்த பராமரிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பிக்கணும். நான் வருவேனா வரமாட்டேனா, என்ன அவங்களுடைய பிரச்சனை என்ன. ஒரு வயதான ஒரு நபர், ஒரு 65 வயசுக்காரர் ஒருத்தர் வாராரு. அவர் சொல்கிறாரு, நான் பையன் வேலைக்கு போகும்போது என்னை கொண்டு விட்டுருவான். சந்தோஷம். அவர் காலையில் வர்றாரு, அவரை நல்லா கவனிச்சிக்கலாம், நல்லா அவரை சாப்பிட வைக்கலாம். ஏன் குளிப்பாட்டணுமா குளிப்பாட்டலாம், அவருக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம், டிவி பார்க்கணுமா டிவி பார்க்கலாம், செடி நடணுமா அவருடைய ஒரு ஹாபி செடி நட வைக்கலாம். இல்லை நான் ஒரு வாத்தியார், நான் ரிட்டையர்ட் ஆனவன், எனக்கு கொஞ்சம் ஏதாவது எழுதுகிற வேலை கொடுங்க, இருந்து செய்யலாம். இல்லையா நாங்கள் ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு விஷன் சென்டர் எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ளே கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு?
அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்போ சிலர் கேட்குறாங்க எவ்வளோ ரூபா மாதம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. நான் அதுக்கு உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, ஒரு தகப்பனை, அதாவது உங்கள் தகப்பனை, உங்கள் தாயை அல்லது உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தரை நான் பராமரிக்கிறேன். உங்களுக்கு பகலில் எந்த தொந்தரவும் இல்லாத அளவில் நான் என்ன செய்கிறேன், அவரை ஃபுல்லாக நான் டேக் கேர் பண்ணுறேன் இல்லையா? அதுக்கு என்ன கொடுக்கணும்னு உங்கள் இருதயத்துக்குள்ளால் முடியுமோ, அல்லனா உங்களால் உங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லாததுனால தானே நீங்கள் அவங்கள பகல் நேரம் கவனிக்க முடியலைன்னு கஷ்டப்படுறீங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுத்தா போதும். இதெல்லாம் டிவியில் ரெக்கார்ட் ஆகுது, நீங்களும் உங்கள் மனசில் ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. தவறான சில தகவல்களை இப்போவுமே இங்கே தொடங்கியாச்சு. ஒரு சிலர் இந்த மாதிரி தப்பான சில தகவல், அது ஏதோ நம்ம இதுக்கு நடத்துறது மாதிரி பணம் பிரி, அதெல்லாம் இல்லை. அதில் வரக்கூடிய நீங்கள் நினைப்பீங்க அது எப்படி நடத்த முடியும், 30 பேர் வந்துட்டாங்கன்னா 30 பேர் கொடுப்போன்னு சொல்கிறேன். 30 பேருக்கு உணவு கொடுக்க ஏன் நம்மளால் முடியாது? 30 பேரை பராமரிக்க எதனால் நம்மளால் முடியாது? நிச்சயமாக கர்த்தர் இந்த ஹெவன் டிவியை கொண்டு அதை செய்து முடிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, அதில் வரக்கூடியவர்கள் உண்மையான ஆட்களாக இருக்கணும். என்ன ஆட்கள்? இதனுடைய தேவை அவங்களுக்கு உண்மையில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட சரியான நபர்கள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் ஓய்வெடுத்து, இப்போ அவங்க வரும்போது என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் வரும் பொழுது ஒரு மனுஷன் இல்லைனா ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள நபர் இல்லைனா ஒரு 70 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் வரும்பொழுது அவரை குறித்த ஹெல்த் ரிப்போர்ட் என்ன செய்யணும்? கண்டிப்பாக தரணும். ஏன் தரணும்? அவருக்கு திடீர்னு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? உடனே அவரை கேர் பண்ணணும். நமக்கு உள்ளால யார் இருப்பா? நர்சஸ் இருப்பாங்க, டேக் கேர் பீப்புள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களை நாம் கரெக்டாக பராமரிப்பதற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு நபர் சொல்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்புக்கு முடியல, திடீர்னு ஒரு கஷ்டமாக இருக்குன்னா எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் போதும்? இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் போதும். எங்கள் அம்மாவை அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர். இந்த மாதிரிப்பட்ட சின்ன தகவல்கள் நீங்கள் கொடுத்தா போதும். மற்றபடி தேவ கிருபையினால் ஆண்டவர் இந்த ஹெவன்ஸ் கார்டன் மூலமாக பெற்றோரை பராமரிக்கக்கூடிய, முதியோரை பராமரிக்கக்கூடிய இந்த மையத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செயல் திட்டங்களை கர்த்தர் அந்த இடத்துல நிறைவேற்றி தரும்படியாக, விசேஷமாக அங்குள்ள அந்த 10 ரூபா அந்த சாப்பாடு, அந்த 10 ரூபா சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ அல்லன்னு சொன்னால் அதனுடைய அந்த காரியத்தை நீங்கள் யாரும் தவறாக நினச்சிடக்கூடாது. நான் அது ஒவ்வொரு முறையும் நான் அனுபவிக்கிறேன், ஒவ்வொரு முறையும் நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். கடந்த நாட்களில் ஒரு வார காலம் சென்னையில் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இதை மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா போய் சாப்பிட்டேன். அங்கே போய் நின்னாச்சுன்னா லைனில் போய் நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் லைனில் போய் நின்று பார்த்தாச்சுன்னா அவன் நம்மளை எப்படி பார்த்துருப்பான் நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஆசை அது எப்படியா சாப்பிடணும். நான் அங்கே போன பிறகு தான் தெரியும் அது 10 ரூபா கொடுக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், அப்படி நல்ல சாப்பாடு. நம்ம அந்த பிளேட்டில் ஒரு பிளேட்டு கொடுத்தாங்க. அந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு வாழை இலை, வட்டமாக வாழை இலை வச்சுருக்காங்க. அதில் சாப்பாடு, தீயல் வச்சுருக்குறாங்க. சின்னதாக கொஞ்சம் சிக்கன் தொக்கு மாதிரி ஒரு இது வச்சுருக்குறாங்க. நல்ல வயத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அந்த வாழை இலையை மட்டும் அங்கே ஒரு அழுக்கு கூட வச்சுருக்குறாங்க. நம்ம அதில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் நீங்கள் வச்சுட்டா போதும். ரோட்டு சைட்லேயே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனிலேருந்து அது மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க அந்த மதிய நேரங்களில் இப்படி கொடுக்குறாங்க. 100 பேர் 200 பேர் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நான் அந்த கம்பெனியை பார்த்தோன்னே என்னுடைய இருதயத்தில், உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுன்னு தெரியல, என்னுடைய இருதயத்தில் நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஒரு உலக மனுஷன், ஒரு உலகத்தான் நடத்தக்கூடிய ஒரு கடை, ஒரு கம்பெனி, ஒரு உலக மனுஷனை கொண்டே இது செய்ய முடியும்னா, உன்னத தேவனை ஆராதிக்கக்கூடிய, என் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவரை சார்ந்து செய்யக்கூடிய நம்மால் ஏன் இதை செய்ய முடியாது? அல்லேலூயா. முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். ஜெபியுங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமேன். எத்தனை பேர் இந்த நாளுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க? உண்மையாக ஆண்டவர் இந்த நாளிலேயும் கூட உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் உயிர் பெறச் செய்வார். நம்ம எல்லாரும் இப்பொழுதும் கூட கண்களை மூடுவோம். இந்த நாளிலே நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் சந்தோஷ் அவங்க இந்த நாளுடைய தேவ செய்திக்காக ஜெபிப்பாங்க. கண்களை மூடுவோம், தெய்வ சமத்தை ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பலோத்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருந்ததற்காக நமக்கு நன்றி. தொடர்ந்து நடக்கிறதான தேவ செய்திக்காக நாங்கள் நமக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கர்த்தர் பரலோகத்திலிருந்து உம்முடைய தாசன் மூலமாய் உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுவீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் எல்லாம் சுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட பரம தரிசனம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஒரு சிறிய ஒரு அன்பின் பகிர்வை நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 26 அதில் உள்ள 19வது வசனம். அப்போஸ்தலர் 26 அதில் உள்ள 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. என் அன்பு தேவஜனமே, இந்த நாளிலேயும் கூட இந்த பரம தரிசனம் என்ற இந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, ஒரு உற்சாகத்தை தந்த ஒரு வார்த்தை. அதற்கு காரணம், இந்த பரம தரிசனம் ஒவ்வொரு தனி நபருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்குள்ளேயும் இருக்கிறது. வேலை செய்யக்கூடியவர்கள், குடும்ப தலைவிகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒரு பரம தரிசனத்தை அவர்களுக்குள்ளே வைத்திருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாளிலேயும் கூட நான் இந்த வசனத்தை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், இந்த பவுல் இந்த அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஏன்னா 20வது வசனம், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் உள்ளவர்கள் இடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை செய்யவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். நல்ல கவனிங்க. ஏன் அந்த தரிசனத்தை குறித்த சந்தேகம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை குறித்து மற்றவர்கள் சந்தேகப்படுவார்கள். உங்களுடைய ஓட்டம் நல்லா இருக்கும், நீங்கள் நன்றாக ஊழியம் செய்திருப்பீங்க, உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்கள் நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில சோர்வுகள் வரும் பொழுது, சில குறைவுகள் வரும் பொழுது, சில காரியத்தில் முன்னேற்றமே தெரியாது, உடனே அவங்க என்ன செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க, என்னாச்சு, இந்த காரியம் உனக்குன்னு சொன்னியே, இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரிசனம்னு சொன்னியே, இது உனக்கான பரம தரிசனம்னு சொன்னியே, ஆனால் காரியம் நடக்கலையே, அப்போ இந்த காரியத்தில் ஏன் இந்த கோளாறு வந்தது, உனக்கும் தேவனுக்குமான அந்த உறவில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் நித்தியத்தை குறித்த ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தின் வளர்ச்சிக்கு தக்க, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு தக்க மாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை குறித்து, அந்த பரம தரிசனத்தை குறித்து, அந்த பரம அழைப்பை குறித்த சிந்தனைகள் இல்லாதபடிக்கு போகிற போக்கில் என்ன செஞ்சிட்ருக்கோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்ணம், அவர் வருவார், என்னை அழைத்து செல்லுவார். எப்படி வருவார்? அவரே சொல்லியிருக்கிறார், இந்த கடைசி பாவியினுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் உனக்கு நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் ஒன்று, எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி வாழாதபடிக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மள சிலர் ஒரு உறுதியாக, ஒரு ஸ்திரமாக, ஒரு பரிசுத்தத்தினுடைய ஒரு உச்சமாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சுக்கிடுங்க, மற்றவர்களுடைய காரியங்கள், மற்றவர்களுடைய விஷயங்களில் நாம் ஞானமாக இருக்க வேண்டும். இந்த உலகமே நம்ம என்ன செய்கிறது, உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தரிசனம் எழும்ப முடியாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அல்லது சுதந்திரிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய காரியங்களை தடுப்பதற்காக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை குறித்து நான் எப்பவும் மெசேஜில் அடிக்கடி சொல்லுகிற காரியம், பிரச்சனைகள் வரும் பொழுது அது சூட்கேஸ் மாதிரி என்ன செய்யாதீங்க, தூக்கிட்டு போகாதீங்க. எங்கே போனாலும் கையில் ஒரு சூட்கேஸை சிலர் தூக்கிட்டு போவாங்க. அதே போல் பிரச்சனைகளை நான் எப்போதும் இப்படி இன்னொரு தோளில் பிரச்சனையும் தூக்கிட்டு நடந்தேன்னா என்னால் ஊழியம் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் நமக்கு முன்பதாக ஒரு தப்பை கொண்டு வைப்பார்கள், ஒரு பிரச்சனையை கொண்டு வைப்பார்கள், ஒரு பெரிய ஒரு யாராலையும் புரட்ட முடியாத ஒரு கல்லை போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார்கள்.
அதை மேற்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை நிர்மூலம் ஆகாமல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா அந்த பிரச்சனை தேவனை விட பெருசு அல்ல. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். என் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தேவனை விட பெருசு அல்லையா. அவர் எனக்கு ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊரில் உள்ளவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. அப்படி இல்லை. ஊரில் உள்ள எல்லாவனையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தலை, உங்களைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளை. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அடியை தந்தி உங்களை உருட்டி புரட்டி உங்களை அப்படியே பயன்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாருன்னா புடமிட்டு எடுக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிலர் இப்படி சொல்லுவாங்க அடிக்கடி, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க பிரதர். இங்கே பாருங்கள், 24 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா, அவன் நல்லா இருக்கா. பாருங்கள், ஆண்டவரே ஆண்டவரேன்னு எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் போகிறேன், எல்லா ஜபத்துக்கும் போகிறேன். எனக்கு பாருங்கள் வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு ரவுடிசத்தை வளர்த்துட்ருக்கேன்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பொறுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு பரம தரிசனம் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தடைக்கல் படிக்கல்லாய் மாறும். நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, ஐயோ இந்த மனுஷனால் தாங்க முடியும். அதே மனுஷனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த பரம தரிசனத்தை வெளியே கொண்டு வாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு விட்டுட்டாருன்னா அந்த திட்டம் நிறைவேறாமல் உங்களை அவர் விடமாட்டார். அதற்கு ஒரு உதாரணம் ஆபகுக் திருப்பிக் கொள்ளுங்க. ஆபகுக் 2வது அதிகாரம், அதில் 3வது வசனத்தை முதல்ல படிங்க. ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இல்லை, குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கம்மா. சில நேரங்களில் சிலர் தரிசனத்தை மாற்றுகிறீங்க. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை ஒரு தேவ ஊழியராக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனாக இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். உங்கள் மேலே வைக்கப்பட்ட அந்த திட்டத்தை குறித்து தேவனிடத்தில் கேளுங்க. தரிசனம் மாறாதுங்க. ஒருத்தர் மேலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சாருன்னா அந்த தரிசனம் என்ன செய்யாது, மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த தரிசனம் மாறவே மாறாது. அந்த தரிசனம் மாறாது. ஆனால் அந்த தரிசனம் மாறுவதற்குரிய, மாற்றுவதற்குரிய, அதை மறப்பதற்குரிய, அதை விட்டு ஓடுவதற்குரிய, அதை வேண்டவே வேண்டான்னு நீங்கள் வெறுப்பதற்குரிய, நீங்களே வெறுத்து வேண்டாம் சாமி என்னை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைமைகள் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பங்கிற ஒரு தரிசனம், அதில் கணவன் சொல்லக்கூடிய, மனைவின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம தரிசனம். இந்த 2 பேரும் கர்த்தர் இணைக்கிறார். 15 வருஷம் போன உடனே குழந்தைகள் பிறந்தாச்சு, பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. இனி இந்த தரிசனத்தை ஒன்று சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய தரிசனத்தை ஒன்று தொடங்க முடியுமா? சொல்லுங்கள். வாழ்வானாலும் தாழ்வானாலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும். சொல்லுங்கள். எல்லா சர்ச்சுக்கும் இது உண்டு, எல்லாருக்கும் உண்டு. மரணம் நம்மை பிரிக்க மட்டும் விடவே மாட்டேன்னு. ஆனால் சம்பள பணம் 5ஆம் தேதி கையில் வரலன்னா மரணம் கண்ணு முன்னாடி போகும். மரணம் எங்கே போகும்? அந்த அப்படியே கிராஸில் போகும். அது நம்மளை என்ன சொல்லணும்னா, ஒழுங்காக பணத்தை கொடுத்துரு. ஒருவேளை நீங்கள் யாராவது உங்கள் மனைவியுடைய ஏடிஎம் கார்டெல்லாம் வாங்கி மிரட்டி வச்சுருக்கிறீங்கன்னா கொடுத்துருங்க. ஏன்னா மரணம் இனி வராது. ஏன்னா அது கூடவே தான் இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்தது அந்த காரியம், அதை நீங்கள் கடைசி மட்டும் என்ன செய்யணும்? சுமக்கணும். அவர் நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சுட்டார். சில வாலிப பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு சொல்லுவோம், பிரதர் நான் எல்லாம் பாருங்கள் வேறு வீட்டில் பிறந்திருக்கேன், தேவையில்லாமல் இந்த பொம்பளைகிட்ட வந்து பிறந்துட்டேன், அப்பா தாங்க முடியல, இவன் தொந்தரவு தாங்க முடியல, எனக்கெல்லாம் ஏதாவது செய்திருவேன், நான் எங்கேயாவது விழுந்துருவேன், எங்கேயாவது செத்துருவேன். அது போகவே போகாது. அது ஒரு பெரிய செயல் திட்டத்தோடு இருந்து ஒவ்வொருத்தரையாக டிக்கடிச்சு அனுப்பி விட்டுட்டு தான் அது போகும். ஆனால் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வாய்ஸில் பசங்களாக இருக்கட்டும், பசங்களை பொறுத்தவரை கூட கொஞ்சம் நம்ம அவங்கள லிஸ்ட்டில் எடுக்கலாம். ஏன்னா அவனுடைய அதிகபட்ச ஆசை என்னென்னா, பைக்கில் போனால் எங்கேயாவது விழணும், பைக்கில் ஸ்பீடாக போகணும், எங்கேயாவது விழணும். அது அவனுடைய தரிசனம். நீங்கள் என்ன சொல்லுங்கள். இதில் பாஸ்டர் பிள்ளைகள், நீதிமான் பிள்ளைகள், பரிசுத்தவானுக்கு பிள்ளைகள், பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைகள் ஒரு கணக்கும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த பைக்கு அங்கிள் இது 5.25 லட்சம். நான் ஒரு 5.25 கூட ஒரு 1.25 லட்சம். தம்பி 7 லட்ச ரூபா இருந்தால் சர்ச்சு கட்டலான்ட்டு. போய் கட்டுங்க. எப்படி இல்லை தம்பி சொன்னேன், அப்போ போய் கட்டுங்க. நான் அப்போ கேட்டேன்,
இது எப்படி இப்படி தம்பி அங்கிள் இந்த ரோட்டில் ஒன்றும் ஓட்ட முடியாது, இந்த ரோட்டில் ஒன்றும் ஓட்ட முடியாது. அப்போ எந்த ரோட்டில் ஓட்டுவேன்? நான் பைபாஸுக்கு போவேன், பைபாஸில் ஓட்டுவேன். அதான் தம்பி, நீ காலேஜுக்கு போகிற இடையில பைபாஸ் வரலையே, நான் பைபாஸ் தேடி அங்கோடி தான் போவேன். புரியுதா உங்களுக்கு? இவன் யாருன்னா, அப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், அப்பா சர்ச்சு காணிக்க, என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுடுங்களா. இவனுடைய பிரச்சனை என்ன? இந்த பைக். பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்சுது நடந்த சம்பவம். ஒருவேளை இதை பார்த்து ஏதாவது சில பிள்ளைகள் மனந்திரும்போ. நல்லா கவனிங்க. ஒரு 2-3 மாதம் கழிஞ்சு போனேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 அட்டைப்பெட்டி இருந்துச்சு. பைக்கு அட்டைப்பெட்டிக்குள்ளே 4 துண்டாக இருக்குது. 5.25 லட்சம் எங்கே இருக்குது? இப்போ அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்குது. அடித்து தட்டினதில் 4-5 துண்டு. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட ரகசியம் என்ன, மகத்துவம் என்ன, அதை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு என்ன இருக்கும்? ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். நீ ஓட்டு. இதே பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள், சரி மக்களே உனக்கு நான் வண்டி வாங்கி தரோம், நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த சம்பளத்தை பேங்கில் போடுவல்ல, அதை எடுத்து உனக்கு வாங்கி தரேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், நின்ன இடம் காணாது, ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவன் சம்பாதிச்சு அவன் காசில், இல்லைன்னா அந்த பொண்ணு சம்பாதிச்சு அவள் பணத்தில் மொபைல் வாங்க மாட்டான். தெளிவாக இருப்பாங்க. பழைய காலத்தில் உள்ள பிள்ளைகள் மாதிரி அல்ல. இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லா விஷயமும் தெரியும். அநேக குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தரிசனங்கள் இன்றைக்கி பாழாகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு திருமணத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு ரெவலேஷன் இல்லை. ஒரு வாலிப பிள்ளை இல்லைன்னா ஒரு வாலிப பையன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்தை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டுறாங்க. ஒரு இஎம்ஐல பைக் வாங்குறது மாதிரி, ஒரு இஎம்ஐல ஒரு டிவி வாங்குறது மாதிரி, ஒரு பையனை இல்லைன்னா ஒரு கணவனை இஎம்ஐல வாங்குறது மாதிரி என்ன செய்கிறாங்க? எளிதாக எடுத்துக்கொள்ளுகிறாங்க. பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய பரத்திலிருந்து கிடைக்காத பட்சத்தில் இங்கே எதுவுமே நடக்காது. சிலருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் குழந்தை பாக்கியத்தில் ஒரு தாமதம் இருக்கும் பொழுது அந்த தாமதத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய அந்த தாமதத்தை தாண்டி ஒரு தரமான ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படி ஆண்டவர் கட்டளையிடணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் தரிசனங்களை என்ன செய்யணும்? கடந்தோடுகிறவன் படிக்கும்படியாக எழுதணும். வாசிங்க ஆபகுக்கு 2வது அதிகாரம், அதில் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஒவ்வொரு இடங்களிலேயும் உங்களுடைய தரிசனம் சரியாக இருந்தால், உங்கள் பரம தரிசனத்துக்குள்ளால ஒரு வெள்ளோட்டம், ஒரு ஜீவன் உயிரோட்டம் இருந்தால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல பிரதர். நான் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கடனே கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தீங்கு உண்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் உண்டு. சாப்பிட காசு இருக்காதுங்க. வந்து முன்னாடி ஒருத்தர் உட்காருவார், பிரதர் வந்துட்டேன் ஊழியத்துக்கு, போகிறதுக்கு காசு இல்லை, இப்போ சாப்பிட காசு இல்லாமல் நான் இருக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு மட்டும் நீங்கள் 100 ரூபா தந்த நான் எங்கே போகிறேங்கிறாரு, ஊருக்கு போய் சேருவேங்கிறாரு. இந்த நேரம் பாருங்க, இதான் ஆண்டவருடைய காரியம். தரிசனத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? நாம் 100 ரூபா கிடச்சா பசி ஆற்றலான் இருப்போம், அவன் வந்து 100 ரூபா கிடச்சா ஊருக்கு போகலான் இருப்பான். இந்த நேரம் ஒரு காகத்தை அனுப்புவார். இந்த காகம் தந்திரமுள்ள காகம், வேணும்னே அவன் பார்க்கும்படியாக கொண்டு தரும். அந்த 100 ரூபாயும் கொண்டு எங்கே தரும்? மறைச்சி தராது, நேராக கொண்டு வந்து இந்தா. எதுக்கு? இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறீங்க, அதான் கொடுத்தேன். இந்த காசு இங்கே வருது இல்லையா, அது வரும்போதே அவன் எங்கே பார்த்துட்டு இருப்பான்? முகத்தை பார்க்க மாட்டான், இதை தான் பார்ப்பான். இதுதான் ஊழியர்களாகிய எங்களை கர்த்தர் கொண்டு போகிற பாதை. இது உங்களுக்கு தெரியாது, இது உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களை கர்த்தர் அப்படி கொண்டு போக மாட்டார். உங்களுக்கு அப்பப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து தாராரு. உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, அம்மா உன் தரிசனத்தை தைரியமாக சொல், தைரியமாக சொல். தேவ ஊழியர்கள் சங்கமம், இது என் தரிசனம். 1440 பேரை ஒரு படையாக ஒன்று சேர்ப்போம். தரிசனம், இந்த தரிசனம் நடக்கும். ஒரு மனுஷன் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தரிசனம் நிறைவேறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தரிசனத்தை எழுதி வைங்க. உங்களுக்கு என்ன தரிசனம்? உங்கள் பரம தரிசனம் என்ன? உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம்? ஐயா இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டோம் ஐயா, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். எழுதி வைங்க. கர்த்தர் அதை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க?
அதை பார்க்குறவங்களில் சிலர் அதற்காக ஜெபிப்பாங்க, சிலர் உங்களை வாழ்த்துவாங்க, சிலர் உங்களை சபிப்பார்கள், சிலர் உங்களை காரி துப்புவார்கள், சிலர் உங்களை பார்த்து இவனுக்கெல்லாம் இது தேவையா சொல்லுவார்கள், சிலர் உங்களை பார்க்கும்போது பாரு இவ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு பைபிளை தூக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா, இப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் உங்களுக்குள்ள ஒரு பரம தரிசனம் இருந்துன்னு சொன்னால், எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த குடும்பத்துக்குள்ளே உங்களை தள்ளி வைத்தார்களோ அதே குடும்பத்துக்குள்ள உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அவர்தான் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இந்த தரிசனத்தினுடைய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்படும், என்ன நடக்கும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 4வது அதிகாரம் அதில் உள்ள 25, 26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவரிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஓகே, நல்லா கவனிச்சிடுங்களா. இதில் 2 காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்கம்மா. இதில் 2 காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். முதலாவது காரியம், அங்கே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டது, மழை கிடையாது, மழை கிடையாது. அடுத்தது அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேசம் முழுவதிலையும் பஞ்சம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பரம தரிசனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்கன்னா உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், உங்களுடைய குடும்பத்தின் பாதையில், உங்களுடைய வியாபாரத்தின் பாதையில் நீங்கள் போகிற அல்லனா ஆவிக்குரிய வாழ்வில் திடீர்னு வானம் அடைக்கப்படும். ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகும். அது வசன பஞ்சமாக இருக்கலாம், அது பொருளாதார பஞ்சமாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய பஞ்சமாக இருக்கலாம். ஒரு பஞ்சம் வரும். இந்த பஞ்சம் வரும் பொழுது நல்லா கவனிச்சுடுங்க, இந்த பஞ்சம் வரும் பொழுது, இந்த பாடுகள் வரும் பொழுது, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் இருப்பமே தவிர யாரிடத்துல போகணும் யாரிடத்துல போகக்கூடாது என்பதை கர்த்தர் நிறைவேற்றி வச்சிருக்கிறார். அவர் எங்களுக்காக ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயினும் எலியா சீதோன் நாட்டு தேசத்தில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள அந்த ஒரு விதவையினிடத்தில் போனாரே தவிர வேற யார்கிட்ட என்ன செய்யலை, போகலை. ஏன்னா அந்த மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த பரம தரிசனத்தினுடைய தேவையை போஷிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதற்குனே ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார். பரம தரிசனம் இருந்தால் அந்த தரிசனம் உங்களை வழி நடத்தும், அந்த தரிசனம் உங்களோடு இடைபடும், அந்த தரிசனம் உங்களுக்குள்ளிருந்து வேலை செய்யும். ஏன்னா அந்த பரம தரிசனம் உங்களுக்குள்ளால வேரூன்றி நிற்கும். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும். தரிசனம் உள்ளவர்கள், பரம தரிசனத்துக்கு சொந்தக்காரர்கள், அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச மாட்டாங்க, அவங்களால பேச முடியாது. ஏன்னா அந்த தரிசனம் விடாது. அவர்களுக்குள்ளால நெகட்டிவ் வைப் வராது, எதிர்மறை எண்ணங்கள் வராது. எப்பவும் அவர்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாது. ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட தரிசனத்தினுடைய காரியங்கள் புரியாமல் சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா, நான் மட்டும் இவனுக்கு அன்னைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கொடுக்கலன்னா இவன் நிலைமை என்ன இருக்கும், நான் மட்டும் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கொடுக்காம இருந்திருந்தேன்னா இவன் ஊழியம் செஞ்சிருவானா, இவன் வளர்ந்துருவானா, இவன் இப்படி ஆயிடுவானா. நாங்கள் கொடுத்த அந்த சின்ன இடம் இருக்கு பாருங்களா, எங்கள் தாத்தா கொடுத்த இடம், இன்னைக்கு அவங்க கம்பீரமாக சர்ச்சை நடத்துகிறாங்க, அது நாங்கள் கொடுத்த இடம், அது என் சொந்தக்காரன் கொடுத்த இடம், இப்படியெல்லாம் பீத்திக்குவாங்க. இல்லை 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 இல்லை, பரம தரிசனம் உள்ளவன் பேச மாட்டான். உங்களுடைய பெற்றோர்கள் அந்த பரம தரிசனத்துக்கு சொந்தக்காரர்கள். அவங்க யாருக்கு என்னெல்லாம் கொடுத்தார்கள், எங்கெல்லாம் சபை கட்டி கொடுத்தாங்க, எங்கெல்லாம் அவர்கள் காரியங்களை செய்து வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு அவர்கள் விதைத்த கண்ணீர், அவர்கள் வடித்த கண்ணீர் இன்றைக்கு விருட்சமாக வந்து வளர்ந்திருக்கிறது. வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எலியா சீதோனில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள அந்த விதவையால் அவன் போஷிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், வேறு இருக்கக்கூடிய விதவைகளிடத்தில் கர்த்தர் அவனை அனுப்பலை. அங்கேயும் போன உடனே எல்லாம் கொடுத்தாங்களா? எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சா? ஒன்றும் இல்லாத இடங்களில் எனக்காக உங்களுக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அதுதான் பரம தரிசனம். நமக்குள் இருக்கக்கூடிய இந்த தரிசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த தரிசனம்
நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த வெளியரங்கமான வாழ்க்கையை தாண்டி அது உள்ள வேலை செய்யும். அது உள்ள வேலை செய்யறதுனால உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆவானா புதிதாக மாறிக்கொண்டிருப்பார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:16-17-18 அதில் 16வது வசனம் வாசிங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கவனிங்க, அதாவது இந்த உள்ளான மனுஷன் வெளியே மரித்தால் உள்ள புதிதாகும், உள்ள உயிர் வரும். புரியுதா உங்களுக்கு? வெளியே என்ன செய்யணும்? வெளியே மரிக்கணும், இந்த உலகத்துக்கு மரிக்கணும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மரித்தால் மட்டும்தான் உள்ளே மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான், உங்களுக்குள்ள சிந்தனைகள் மாறுகிறது. ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, இந்த வருஷம் 10 சென்ட் வாங்கி ஆகணும், இந்த வருஷம் 10 பவுன் வாங்கி ஆகணும், இந்த வருஷம் இதை செய்தே ஆகணும், நாம் இந்த காரியத்தை முடிக்கணும். ஒரு வைராக்கியம் இருந்துச்சு உலகத்து காரியங்களுக்கு. இப்போ அந்த வைராக்கியம் இருக்கா? ஒரு அம்மா இப்படியா சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும், இதை தவிர வேற எனக்கு ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் இல்லை. பரம தரிசனம். ஏன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பிள்ளைகளை எதுக்கு தந்திருக்கிறாரு? வளர்க்க தந்திருக்கிறார், உரிமை கொண்டாட தரல. அடிக்கடி சொல்லுகிற காரியம், உங்க பிள்ளைகளை குறித்து என்ன செய்யாதீங்க, உரிமை ஒரு நாளும் கொண்டாடாதீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் நல்ல திடகார்த்தமா இருக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கான ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுறணும். நம்ம இருக்கிற நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்து சந்தோஷமா நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். இல்லைன்னா என்ன நடக்குது? இருக்கிற நாட்கள்ல வாழுற நாட்கள்ல ஐயா இது ஆண்டவர் கொடுத்த, ஏன்னா பிதாக்களின் சுதந்திரம். இப்போ பெரிய பெரிய காரியங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாம் யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது பிள்ளைகளுக்கு, ஸ்தாபனத்துக்கு கொடுக்க வேண்டியது ஸ்தாபனத்துக்கு, சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டியது சொசைட்டி. அதையும் இதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது? குழப்பக்கூடாது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியாக என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பி அவங்க ஊரெல்லாம் மீன் பிடிச்சிட்டு எங்கே போயிடுவாங்க? இந்த வாரம் பரலோகத்துக்குன்னு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ இவங்க கலக்கி விட்டுட்டு போனது தெளிகிறதுக்கு 40 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே பாடுபடுறது யாரு? மனைவி பிள்ளைகள் படாத பாடுபட்டுருவாங்க. ஊரெல்லாம் கேஸாக இருக்கும், ஊரெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பரம தரிசனம் நமக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் அந்த பரம தரிசனம் வெளியே உங்களை மறிக்க வைக்கும். தன்னால் உங்கள் ஆசை போகும். உங்கள் ஆசை என்ன செய்யும்? தன்னாலேயே போகும். உள்ள என்ன ஆகுமா? நாளுக்கு நாள் அது புதிதாகி கொண்டே இருக்கும். 17வது வசனம், மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளால அந்த ஒரு பரம தரிசனம் உள்ள பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னா உங்களுக்கு காணப்படாத அந்த நித்தியத்தை குறித்த, காணப்படாது, அது பார்க்க முடியாது, ஆனால் அதை குறித்த அந்த ஒரு நம்பிக்கை பெருகும். நமக்கு எப்போ பெருகும்? அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது பெருகும். ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது பெருகும், அந்த சத்தம் கொஞ்சம் கூடும்போது பெருகும். அப்புறம் ஐசியூவில் போன உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே இந்த ஒரு தடவை என் உயிரை கொடுத்துருங்கப்பா, இந்த ஒரு தடவை என்னை காப்பாற்றிருங்கப்பா, இந்த ஒரு தடவை என்னை விட்டுருங்க. இல்லை இல்லை, வர 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 நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கர்த்தருக்காக நீங்கள் எழும்பும் பொழுது, அந்த பரம தரிசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளால நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாய் மாறிக்கொண்டிருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல தீர்க்க தரிசனங்கள், நிறைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்குரியது தான். ஆனால் வெளியில மரிச்சா தான் உள்ள உயிர் கிடைக்கும். அப்படியே எழும்பலாமா? அப்படியே எழும்பலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த எங்களுக்கு வெளியரங்கமான அந்த மரிப்பு, நாங்கள் மரித்து வெளியரங்கமான ஒரு மரிப்பு எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் மரிக்க மரிக்க உள்ளான மனுஷன் புதிதாக ஒரு புதிய மனம் திரும்புதலுக்கு நேராய், ஒரு புதிய மறுரூபமாகுதலுக்கு நேராக கர்த்தர் எங்களை திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீடுகளில் உட்கார்ந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலையும் அப்பாவுடைய கரம் வெளிப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த கரம் இவர்களை தொடட்டும். இதுவரைக்கும் நடத்தினரே உமக்கு நன்றி, இதுவரைக்கும் எங்களை தாங்கினரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், எனக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளால நாங்கள் பார்க்கக்கூடியவைகள்
நாங்கள் எங்கள் கண்ணில் எதெல்லாம் பார்க்கிறோமோ அவை அநித்தியமாயிருக்கிறது. நாங்கள் பார்க்காதது, நாங்கள் காணக்கூடாதது அது நித்தியமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நித்தியத்துக்கு நேராக நாங்கள் பார்க்காத அந்த ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, அது காணப்படாத விட நிச்சயமாக இருக்கிறதப்பா. உமையே நாங்கள் நம்பி வாழ்ந்து வருகிறோம், உமையே சார்ந்து வாழ்ந்து வருகிறோம். இப்பொழுதும் கூட பலகீனப்பட்டவர்கள் யாராவது இந்த இடத்துல இருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க ஆண்டவரே, இந்த பலகீனத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் வாழ்வில் வரக்கூடிய அந்த வீண் அலைச்சல்கள், வீணான செலவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உற்சாகமான வார்த்தைகள் இவர்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட தமிழகம் முழுவதிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் சங்கமத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் ஆண்டவரே, அவர்கள் உமக்காக வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிக நமையும் எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஹெவன் டிவி ஊழியங்களோடும் உலகத்துள்ள சகல பிரசங்களோடும் வந்திருக்கின்ற தெய்வ பிள்ளைகளோடும் என்றென்றும் சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 7397717397.